ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமானது நடக்க இருக்கு. ஸோ அந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா டிசம்பருடைய 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 9வது மாதமான மார்கழியுடைய 4ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை மகா சக்தி வாய்ந்த சூத அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசையினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. அதில் சிம்மம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த அமாவாசை சர்வ சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன செய்யணும், அதை செய்தால் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆக்சுவலி சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த அமாவாசையில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அமாவாசையில் கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையறதுனால தானே உங்களுக்கு பலன்கள் கிடைக்குது. அதனால் முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமையுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சந்திரன், திகிரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் குரு சனி கேது, லாபஸ்தானத்தில் ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருகிறது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ராஜகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீங்க. உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி நிறைய வர வாய்ப்பு இருக்கு. சமுதாயத்தில் உயர்ந்தவருடைய நட்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும். அப்புறம் குடும்பத்தில் உற்சாகம் கரை புரளும். புத்திரர்களாலும் பேர பிள்ளைகளாலும் மகிழ்ச்சியானது ஏற்படும். செய்தொழிலில் கூட விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த கடன் வாங்கும்போது கண்டிப்பாக அது வாங்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுங்க. மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலமாக இப்போ இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளிலேயே இட்டு செல்வதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு குடும்ப ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு நல்ல பொருளாதார வளத்தை இந்த அமாவாசையிலிருந்து காண்பீங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் மறையும். கூட்டாளிகளிடம் ஒற்றுமையானது உண்டாகும். வங்கி கடன்கள் சிக்கலின்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முயற்சியில் சுறுசுறுப்பு இருந்ததுன்னா தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து வேலைபளு அதிகரிக்க தொடங்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது. சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம். அதனால் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படும். ஸோ அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து செயல்படணும். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் எவரிடமும் மனத்திருந்து பேச வேண்டாம் இந்த அமாவாசையிலிருந்து. மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவீங்க. உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வீங்க. பணவரவு நன்றாக இருக்கும். அந்த பணவரவை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. அப்புறம் அதை தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சுமாரான வாய்ப்புகளை பெறுவீங்க. ரசிகர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது.
புகழை தக்க வைத்து கொள்ள சிறிய முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்படி செயல்படுங்க. அப்புறம் பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீங்க. கணவருடன் ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழக்கூட செய்வாங்க. புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. அப்புறம் மாணவிகள் கூட கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டணும். பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமாக இருக்கும். விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி அடைவது இருக்குது. ஸோ விளையாட்டுகளில் தாராளமாக ஈடுபடுங்க. ஸோ இந்த அமாவாசையிலேருந்து மாணவிகள் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் மகமில் பிறந்த சிம்ம ராசிக்கு இந்த அமாவாசையில் வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து திறமையான செயல்பட்டால் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுக்காகவே பாடுபடும் மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையுது. அந்த சூழ்நிலையை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணுங்க. அதுக்கப்புறமா உத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். உத்தியோக தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகள் கிடைக்கும். மனம் தெளிவடையும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் இந்த அமாவாசையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த அமாவாசை வாழ்வில் வசந்த வீச நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். ஸோ அந்த பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காமல் இந்த அமாவாசையில் செய்திடுங்க. இந்த ஆங்கில மாதத்தில் கடைசி அமாவாசை வருது. டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை. இந்த நாளில் கட்டாயம் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாட்டையும் செய்ய வேண்டும். இந்த நாளை மட்டும் தவற விடக்கூடாது. இது தவிர இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசு செய்யும். நல்ல வேலை கிடைக்காம நல்ல சம்பளம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல சம்பளமும் கிடைக்கும். மனதிற்கு நிம்மதி இல்லாத வேலை, இப்படி வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கான ப்ராப்ளம் சரியாகும். வியாபாரத்தில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கியிருப்பவங்களாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழ்வில் வசந்த வீச இந்த அமாவாசை பரிகாரத்தை கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ அமாவாசை நாள் அன்றைக்கி அரச மரத்தை 27 முறை சுற்றி வரணும். அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி, பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி, அரச மரத்தை 27 முறை சுற்றி வரணும். அதுவும் காலை நேரத்தில் சுற்றி வரணும். உங்கள் கஷ்டம் விலகும். ஸோ எப்படி தெரியுமா, காலையில் 11 மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்திடணும். 2 கைப்பிடி பச்சரிசி எடுத்து கொள்ளுங்க. 2 மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விடுங்க. பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் அரைத்து விடுங்க. இதோடு கொஞ்சம் வெல்லம் போடுங்க. ஏலக்காய் தூளும் போடுங்க. 2 ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு அரைத்து கொண்டால் அது உங்கள் சௌகரியம். இந்த ரெடி பண்ண பொடியை கையில் எடுத்துக்கொண்டு சென்று அரச மரத்தை 27 முறை வலம் வந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு அமாவாசை நாளில் உங்கள் கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும். நல்ல வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து போக சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் எறும்புகளுக்கு தானம் செய்துவிட்டு அரச மரத்தை சுற்றி வாருங்கள். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும்.
முடிந்தால் ஒரு முறை அரசமர வலை வந்து நமஸ்காரம் செய்யுங்க. 2வது முறை அரச மரத்தை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்யுங்க. இப்படி 27 முறையும் அரச மரத்தை சுற்றி 27 முறை நமஸ்காரம் செய்து சுற்றினால் இன்னும் உங்களுக்கான வேலைகள் வேகமாக நடக்கும். உங்களுக்கான கர்ம வினைகள் வேகமாக குறைக்கூடும். இதெல்லாம் என்ன பரிகாரம் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா அதுதான் முட்டாள்தனம். இந்த பரிகாரத்தை அமாவாசை நாள நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் வசந்த வீசும். ஸோ கவலைப்படாமல் நம்பிக்கையாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அமாவாசை பற்றிய தாள்களும் பரிகாரமும் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.